Hi, hello, assalamualaikum, vanakkam, welcome to Rjcornor. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது வந்து ஒரு பெர்ஃபெக்ட்டான நன்னாரி சிரப் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். நம்ம கடைகள்ல வாங்குறதை விட நம்ம வீட்லயே வந்து ரொம்ப ஈஸியா இந்த சிரப் பண்ணலாம். அண்ட் இந்த நன்னாரி சிரப் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்ப குளுமையை தரக்கூடியது. அண்ட் இவ்வளோ ரிஃப்ரெஷிங்கான இந்த சிரப் பண்ணுறது எப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கமெண்ட்ஸ் படிச்சுட்டு வந்துடலாம். வாவ், ஸோ குட். டுடே இஃப்டாருக்கு இந்த ரெசிபி ட்ரை பண்ணிட வேண்டியதாக சொல்லியிருக்காங்க ரெஃபி யாஸ்மின். கண்டிப்பாக ரெஃபி யாஸ்மின் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அது எப்படி இருக்குங்கிற ஃபீட்பேக்கையும் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. அடுத்தது வாவ், இப்படியெல்லாம் டிஃப்ரெண்ட் ட்ரிங்க் ஆர்ஜி பண்ண முடியும், இஃப்தாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தேங்க்யூ ஜெஸ்ஸி ரெசுன்னு சொல்லியிருக்காங்க. தஸ்மி தேங்க்யூ. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு அது எதுவும் சொல்லி ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இன்னி நம்ம வந்துட்டு நன்னாரி சிரப் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்காக இங்கே நன்னாரி வேர் பார்த்திங்கன்னா 100 கிராம் எடுத்து வச்சுருக்கோம். இந்த நன்னாரி வேர் பார்த்திங்கன்னா எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையும் கிடைக்கும், பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்கள்லையும் கிடைக்கும். ஸோ இது ஈஸியாக அவைலபிளாக கிடைக்கக்கூடியது தான். அண்ட் இந்த வேர் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒன்றும் இல்லை, உரலில் வந்து தட்டி நல்லா பொடிச்சு வச்சுக்கணும். இல்லைன்னா நீங்கள் சின்ன மிக்ஸி ஜாரில் கூட போட்டு பொடிச்சு வச்சுக்கலாம். இப்போ இது தட்டி எடுத்துடலாம். நம்ம அந்த நன்னாரி வேரை பார்த்திங்கன்னா நல்லா பொடிச்சு எடுத்துட்டோம். இதை பார்த்திங்கன்னா இனி ஓவர் நைட் ஊற விடணும். அதுக்காக 100 கிராமுக்கு 1 லிட்டர் தண்ணி அளவு எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 1/2 லிட்டர் தண்ணியை வந்து நம்ம ஊற்றி ஊற விட்டுடலாம். 1/2 லிட்டர் தண்ணியை ஊற்றி வச்சுருக்கோம். இனி இது ஓவர் நைட் ஊறட்டும். இனி நம்ம மார்னிங் வந்துட்டு இதை எப்படி சிரப் காய்ச்சறதுன்னு காட்டுறேன். இப்போ மார்னிங் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்மளுடைய வேர் பார்த்திங்கன்னா நல்லா ஊறிட்டு மேலே வந்து அது குட்டி குட்டி துகள்கள் மட்டும்தான் இருக்குது. கீழே தான் அது வேரெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஊறி உள்ளே போயிருக்கு. பாருங்கள், அதோட கலர் வந்து நல்லாவே சேஞ்ச் ஆயிடுச்சு. அதோட அந்த ஸ்மெல் பார்த்திங்கன்னா அவ்வளோ ரிஃப்ரெஷிங்காக இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்திங்களா, கீழே பார்த்திங்கன்னா அந்த ரூட் எல்லாமே, அந்த வேர் எல்லாமே வந்து கீழே நல்லா ஊறி கீழே போயிடுச்சு. அந்த மேலே பார்த்திங்கன்னா அது தண்ணி, அந்த குட்டி குட்டி துகள்கள் மட்டும்தான் மேலே இருக்குது. இனி இது எப்படி ஒரு பர்ஃபெக்டான நன்னாரி சிரப் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தை வந்து அடுப்பில் வச்சுக்கலாம். அதில் வந்து நம்ம ஊற விட்டுருந்தா அந்த தண்ணியோட, அதாவது 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றி நம்ம ஊற விட்டுருந்தோம்ல, அதோடு வந்துட்டு நம்ம அந்த வேர் எல்லாமே அதில் போட்டுக்கலாம். இன்னி ஒரு 1/2 லிட்டர் தண்ணியை வந்து அதில் சேர்த்துக்கலாம். மொத்தம் 1 லிட்டர் தான் இந்த 100 கிராம் வேருக்கு. இப்போ அந்த 1/2 லிட்டரையும் அதோடு சேர்த்தாச்சு. இனி இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இனி இது வந்து கொதிச்சு, இப்போ 1 லிட்டர் இருக்குது. இந்த 1 லிட்டர் வந்து 3/4 லிட்டர் ஆகணும். 1/4 லிட்டர் வந்து கொதிச்சு வற்றி வரணும். அப்போ தான் நம்மளோட வேர் வந்து நல்லா வெந்து வரும். இப்போ நம்ம நன்னாரி வேர் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துட்டுருக்கு. இந்த டைம் பார்த்திங்கன்னா அந்த வீடெல்லாம் வந்து ரொம்ப மனமாக இருக்குது. அந்த நன்னாரியோட மனம் சூப்பராக வந்துட்டுருக்கு. அண்ட் நம்ம தண்ணி பார்த்திங்கன்னா இப்போ ஓரளவுக்கு வந்து வற்றி வந்திருக்கு. இப்போ இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஃபில்டர் பண்ணிடலாம். அதுக்கு நான் இங்கே வந்து வெள்ளை துணியை, காட்டன் துணியை வந்து விரித்து வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம வடிகட்டியில் பண்ணாலும் கூட அதில் இருக்கிற குட்டி குட்டி பீசஸ் எல்லாம் வந்து உள்ளே போயிடும். ஸோ அதுக்கு நம்ம பெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் காட்டன் துணியில் தான். இதில் நம்ம ஃபுல் தண்ணியை வந்து வடித்து எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா வடித்து எடுத்துடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா வேர் மட்டும்தான் இருக்குது. இதை நல்லா புழிஞ்சு எடுத்துடலாம். இது பார்த்திங்கன்னா நல்லா புழிஞ்சு அதில் இருக்கிற மொத்த சத்தையும் எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே ட்ரைன் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இதை பார்க்குறதுக்கு அப்படியே வந்து புளிக்கறி செல் மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்குது. நம்ம அது எழுக்க அதோடய ஃப்ளேவர் வந்து வேறு லெவலில் இருக்குது. இது எப்படி காய்ச்சிடுதுன்னு பார்க்கலாம், சிறப்பாக எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கிற இந்த நன்னாரி வேரோட தண்ணி இருக்கு இல்லையா, அது இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இப்போ நான் 100 கிராம் வேர் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 1 கிலோ சர்க்கரை வந்து இதில் ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு இதுக்கும் மேலேயும் நல்ல சுகராக வேணும், நல்ல இனிப்பாக வேணும் நீங்கள் நினச்சிங்கன்னா அது 1.5 கிலோ சர்க்கரை வேணால் மாற்றிக்கலாம். பட் என்னென்னா இன்னும் நல்ல ஒரு திக்னஸாக இருக்கும், அதனால தான். இப்போ சர்க்கரையெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஏன்னா அது வந்து நல்லா மெல்ட் ஆகி வரணும், உருகி வரணும் இந்த
தண்ணி கூடயே வந்து நல்லா கலந்து வரணும். இப்போ நம்ம சர்க்கரை வந்து நல்லா கலந்தாச்சு, அதாவது மெல்ட் ஆகி வந்திருக்கு. இனி இது வந்து சிம்மில் வச்சுட்டு இது ஓரளவுக்கு கட்டிப்பதம் வரணும். நல்ல தேன் மாதிரி வரக்கூடாது, ஓரளவுக்கு ஒவ்வொரு ட்ராப்ஸும் ஊற்றணும். ஸோ அந்த லெவலுக்கு வர்ற வரைக்கும் இது கொதிச்சு வரட்டும். பார்த்திங்கன்னா நம்மளுடைய நன்னாரி சிரப்பு பார்த்திங்கன்னா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் தான் இதில் ஆட் பண்ணணும். அண்ட் இதோட பதம் பார்த்திங்கன்னா நம்ம விடுற அந்த ட்ராப் பார்த்திங்களா 1-2 ட்ராப்ஸ் வந்து ரொம்ப திக்னஸாக விழுகும். அண்ட் அதுவும் இல்லாமல் ஒரு ட்ராப் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பார்த்துட்டிங்கன்னா பிசுன்னு ஓட்டும். இதுதான் இதோட பதம். அண்ட் இனி இதில் நம்ம விட வேண்டியது வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கொதிச்சுட்டு இருக்கும்போதே இந்த லெமன் ஜூஸை ஊற்றிடாதீங்க. அது எடுத்து கொஞ்சம் சூடு கொஞ்சம் கம்மியானதுமே வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஊற்றி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்மளுடைய நன்னாரி சிரப் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. இது பாட்டிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த மாதிரி பாட்டிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதை ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட உங்களுக்கு இது 6-7 மாதம் வரைக்கும் வந்துட்டு கெடாமல் அப்படியே இருக்கும். பட் அது வரைக்கும் நம்ம வச்சுருப்போமா தான் டவுட்டு. நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்துட்டு ரைட் சைடில் இருக்கிறது பார்த்திங்கன்னா நான் கடையிலேருந்து வாங்கின நன்னாரி சிரப். அண்ட் இதோட கலரும் பாருங்கள், நம்ம ட்ரை பண்ண இந்த நன்னாரி சிரப்போட கலரும் பாருங்கள் ஒரே மாதிரி தான் இருக்கும். அண்ட் இதில் எப்படி நம்ம வந்துட்டு நன்னாரி சர்பத் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். அதில் ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் நன்னாரி சிரப் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 லெமன் சேர்த்துக்கோங்க. ஊற வச்சிருக்கிற சப்ஜா சீடையும் சேர்த்துடலாம். கஸ்கஸ் அது 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து கொடுத்துக்கலாம். இனி கொஞ்சம் ஐஸ் கியூப்ஸையும் சேர்த்து கொடுத்துக்கலாம். இனி கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். இனி நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளுடைய ரெஃப்ரெஷிங்கான நன்னாரி சர்பத் இங்கே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வந்து கடையிலேருந்தெல்லாம் வாங்காமல் வீட்லேயே இதே மாதிரி நன்னாரி சிரப் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு அது எப்படி இருந்ததுங்கிற ஃபீட்பேக்கையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.